بسم الله. الحمد لله. الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، وذل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لأمره ولا معقب لحكمه، وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر والباطن والكبير المعتال. وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليمًا كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறைத்தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவது என்று வேண்டியதன் பின்னால், உள்ளம் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து அஸ்-ஸுஹ்ருஃபின் 76வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். அந்த வசனம் மனித சமூகத்துக்கு ஒரு படிப்பினையோடு அதன் பால் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற தோரணையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். உதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். யாரை பார்த்து சொல்கின்றான்? அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவிமாரும் நிரந்தரமான
இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தினுள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எப்படி பேசுகின்றான்? அன்தும் வ அஸ்வாஜுக்கும், நீங்களும் உங்களுடைய மனைவிமாரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். தஃசீர் கலை அறிஞர்கள் இந்த வசனத்தை தெளிவுபடுத்துகின்ற பொழுது, உலகத்தில் யாரெல்லாம் கணவன் மனைவியாக வாழ்ந்து அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சரிவர நெறி பெறலாமல் செய்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் இப்படி சொல்லுவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி? இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஷிர்க் செய்யாமல், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், குஃப்ரின் பால் நெருங்காமல், அல்லாஹ்வினுடைய கட்டளையை எடுத்து நடந்த கணவன் மனைவி இருவரை பார்த்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், உத்குலுல் ஜன்னah அன்தும் வ அஸ்வாஜுக்கும், நீங்களும் உங்களுடைய மனைவிமாரும் சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு கட்டமைப்பை கொண்டதாக காணப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், லகத் கான லகும் ஃபீ இப்ராஹீம் உஸ்வத்துன் ஹஸனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எங்களை பார்த்து பேசுகின்ற பொழுது லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகிறான். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை அது எங்களுக்கு பாடமாகவும் படிப்பினியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக பேசுகின்றான் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதும் புரிந்துணர்வினால் கட்டப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. நாங்கள் பார்க்கலாம், குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்தல் என்பதை இருக்க வேண்டும் என்று பேசுவார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் பேசுகின்ற பொழுது அது புரிந்துணர்வினால் கட்டப்பட வேண்டும் என்று பேசுகின்றது. ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் பார்க்கலாம், இதனை விட்டு கொடுத்து போனால் எங்களுடைய குடும்பம் சரியாக இருக்கும், உறவுகளுக்கு மத்தியில் விட்டு கொடுப்பிருக்குமாக இருந்தால் அது மிகச்சரியான ஒரு கட்டமைப்பாக மாறும் என்று சொல்லுவதை சொல்கின்றோம், செவிமடுத்திருக்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் அதையும் தாண்டி வாழ்க்கை என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது புரிந்துணர்வின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று பேசுகின்றது. ஆச்சரியமாக இருக்கும் உறவுகளே. நாங்கள் பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியையும் மகனையும் மக்காவுக்கு அழைத்து வருகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவரையும் மக்காவில் விட சொல்லி கட்டளையிட்டு விடுகின்றான். கூட்டி வருகின்றார்கள். மக்காவில் யாருமே கிடையாது. மக்கா அந்த சந்தர்ப்பத்தில் யாருமே கிடையாது. வெறும் குன்றுகளாக இருந்தது, மலை பாறைகள், அவ்வளவும் தானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனையும் மனைவியையும் விட்டுவிட்டு திரும்புகின்றார்கள். எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மனைவி கேட்கின்றார், சுப்ஹானல்லாஹ், அந்த புரிந்துணர்வை பாருங்கள். அல்லாஹ் அமரக யா இப்ராஹிம், இப்ராஹிமே அல்லாஹ்வினுடைய கட்டளையா? சுப்ஹானல்லாஹ். ஏன் நீங்கள் இருவரையும் தனியாக விட்டிருக்கின்றீர்கள்? எங்கு போக போகின்றீர்கள்? திரும்பி வருவீர்களா என்கின்ற எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை, விட்டு விட்டு திரும்பி வந்து விட வேண்டும், திரும்பி பார்க்கவே கூடாது.
விடுகின்றார்கள். மனைவி கேட்கின்றார்கள், இப்ராஹிமே அல்லாஹ்வினுடைய கட்டளையா என்று கேட்கின்றார்கள். தலையை அசைக்கின்றார்கள். ஆம் என்று தலையை அசைத்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சொல்கின்றார்கள், இதன் அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அப்படி என்று சொல்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவினுடைய எல்லை பகுதிக்கு வந்து நின்று திரும்பி பார்க்கின்றார்கள். மனைவியையும் மகனையும் பார்க்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளம் உடைந்து போகின்றது. அல்லாஹ்விடம் கையை உயர்த்தி, யா அல்லாஹ், அவர்களிடம் இன்றைக்கு போதுமான தண்ணீர் இருக்கின்றது, கொஞ்சம் போல் இறைச்சி இருக்கின்றது, உரட்டி இருக்கின்றது. யா அல்லாஹ், இன்றைய தினம் கடந்தால் அவர்கள் பசியோடு இருப்பார்கள். அவர்களுடைய தண்ணீரிலும் அவர்களுடைய இறைச்சியிலும் யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை பதிவு செய்கின்றார்கள். சஹீஹான செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இறைச்சியிலும் தண்ணீரிலும் அருள் புரிந்தான். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய மனைவி புரிந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு செயலை செய்வார்களாக இருந்தால் அது அல்லாஹ்வினுடைய கட்டளையாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்திருந்தார்கள். மகனை அதன் அடிப்படையில் வளர்க்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகன் துள்ளி திரிகின்ற வயது, கிட்டத்தட்ட 5-7 வயதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மீண்டும் மக்காவுக்கு வருகின்றார்கள். வந்து மகனே பேசுகின்றார்கள். 7 வயது அல்லது 5 வயது சிறுவனிடம் பேசுகின்றார்கள். மகனே, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளில் ஒன்று, நான் கனவு கண்டேன், கனவில் நான் உங்களை அறுக்க கண்டேன் அப்படி என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த 5 வயது சிறுவன் சொல்கின்றார், தந்தையே, நீங்கள் காண்கின்ற கனவு வஹியாகும். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் காண்கின்ற கனவு வஹியாகும். இஃஅல் மா துஅமர், உங்களுக்கு எது சொல்லப்பட்டதோ அதை செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னால் முடிந்த வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். தந்தையை பற்றி தாய் அந்த அளவுக்கு புரிதலை அந்த சிறுவனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வு முடிந்து கிட்டத்தட்ட திருமணம் செய்ததன் பிறகு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்ததன் பிறகு மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். சிறு வயதில் சென்று விடுகின்றார்கள். 5 வயது அல்லது 7 வயதில் அவர்களை அந்த நிகழ்வு நடக்கின்றது. அந்த நிகழ்வோடு அவர்கள் சென்றவர்கள் அவர்கள் திருமணம் முடித்து, யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய தாயும் மரணித்து விடுகின்றார்கள். அதன் பிறகு மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அந்த சம்பவம் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். வருகின்றார்கள், மகனுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். மகன் வேட்டையாடுவதற்காக வேண்டி சென்று விட்டார். மகனுடைய மகளிடம் விசாரிக்கின்றார்கள், குடும்ப நிலைப்பாடு எப்படி, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி என விசாரிக்கின்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சொல்கின்றாள், பார்த்தால் வந்திருப்பவர் வயோதிப நிலையில் இருக்கின்றார், மிக தூரமான இடத்தில் இருந்து வந்திருக்கின்றார் போன்றும் இருக்கின்றது. ஏனெனில் மக்காவில் அவரை கண்டது கிடையாது. எங்களுடைய வீட்டில் தங்கினால் நாங்கள் அவருக்கு செலவழிக்க வேண்டி வந்துவிடும். அந்த மனைவி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சொல்கின்றாள், கணவன் வேட்டையாட சென்றிருக்கின்றார், அவர் வேட்டையாடி ஏதாவது கொண்டு வந்தால்தான் எங்களுடைய குடும்பம் செல்லும், உங்களுடைய குடிபானங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என கேட்கின்றார்கள். இன்றைக்கு போதுமானதாக இருக்கின்றது,
கணவர் வந்தால்தான் எங்களுடைய ஏனைய பொருளாதாரங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி என்று வறுமையினுடைய தோற்றத்தை அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடம் சொல்கின்றார்கள், உங்களுடைய கணவன் வந்தால் வீட்டினுடைய வாயில் படியை மாற்றுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை வருகின்றார்கள். மனைவி ஒரு மனிதரை பற்றி பேசுகின்றார். ஒரு மனிதர் வந்தார், வயது முதிர்ந்தவர், பொருளாதாரத்தை பற்றி கேட்டார். பிறகு அவர் செல்கின்ற பொழுது வீட்டினுடைய வாயிலை மாற்றும்படி சொல்லிவிட்டு சென்றார் என்ற போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், வந்தது என்னுடைய தந்தை. சுப்ஹானல்லாஹ், எப்படி புரிதல்! சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு மகனை பார்ப்பதற்காக வேண்டி தந்தை வருகின்றார். மகனுக்கும் தந்தைக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்பாடலும் கிடையாது. அந்த தாய் தன்னுடைய கணவன் எப்படி பேசுவார், தன்னுடைய கணவன் எப்படி நடந்து கொள்வார் என்பதை மகனுக்கு போட்டி இருக்கின்றார்கள். மகன் சொல்கின்றார், வந்தது என்னுடைய தந்தை, அவர் சொன்னது உன்னை தலாக் சொல்லும்படி சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ், அழகான புரிதல். குடும்பம் என்பது புரிதலினால் கட்டியமைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமாக இருக்கும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஹாலாவினுடைய மகனை திருமணம் செய்து வைக்கின்றார்கள். யாரை? தன்னுடைய சகோதரியினுடைய மகனை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அதே சந்தர்ப்பத்தில் ருக்கையா, உம்மு குல்சூம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய 2 பெண் பிள்ளைகள். இவர்கள் இருவரையும் அபூ லஹபினுடைய மகன்மார் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். குடும்பத்திற்குள்ளேயே திருமணம் செய்து வைக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வருகின்றது, நபித்துவம் கிடைக்கின்றது. பிரச்சாரம் செய்கின்றார்கள். பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நெருங்கிய உங்களுடைய உறவினர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகின்றான், பகிரங்கப்படுத்த சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையில் ஏறி மார்க்கத்தை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நிகழ்வின் பொழுது அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தப்பன், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கைகளால் மண்ணை அள்ளி எறிகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விடயத்தில் தப்பத் யதா அபீ லஹபி வதப், அபூ லஹபினுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்கின்ற சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக இறக்கி அருள்கின்றான். அபூ லஹப் தன்னுடைய வீட்டுக்கு சென்று, முஹம்மதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய மகளை எல்லாம் நீங்கள் அவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார் 2 பேரும், ருக்கையா, உம்மு குல்சூம், இருவரும் தலாக் சொல்லப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அபுல் ஆஸ் இவர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருந்தார்கள். அவருக்கும் சொல்லப்படுகின்றது, அபுல் ஆஸே ஸைனபை
தலாக் சொல்லிவிடுங்கள். எனில் முஹம்மது ஒரு வகையான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற போது அபுல் ஆஸ் மறுத்து விடுகின்றார். அவர் என்னுடைய மனைவி, யாருக்காக வேண்டியும் நான் அவர்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவள் என்னுடைய மனைவி, ஆகவே அவள் என்னுடைய பொறுப்பில் தான் இருப்பாள். அப்படி என்று அபுல் ஆஸ் மறுத்து விடுகின்றார். மறுத்துவிட்டு அவருக்கு தேவையான ஒரு பயணத்துக்காக வேண்டி ஷாம் சென்று விடுகின்றார். வியாபாரி அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் மதீனா மக்கா பூராகவும் பரவிக்கொண்டு வருகின்றது. இன்னல்கள் ஆரம்பிக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அபுல் ஆஸ் தன்னுடைய வியாபாரத்தை முடித்து மக்காவுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்தபோது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசுகின்றார்கள். கணவனோடு உட்கார்ந்து பேசுகின்றார்கள். என்னுடைய தந்தை நபி என சொல்கின்றார். அவர் சிலை வணக்கங்கள் கூடாது என்று சொல்கின்றார். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார். அவர் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார். நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என கேட்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அபுல் ஆஸ் சொல்கின்றார், அபூக் உங்களுடைய தந்தை லைஸ பிமுத்தஹிம், பொய் சொல்பவர் அல்ல. ஆனால் ஒரு பெண் சொல்லி நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த சமூகம் ஒரு பெண் சொல்லி நான் முஹம்மதை பின்பற்றுகின்றேன் என்று சொல்லுவார்கள். ஆகவே நான் என்னுடைய மூதாதையர்கள் எதில் இருந்தார்களோ அதை விட்டு நான் வெளியில் வர மாட்டேன் என்று மறுத்து விடுகின்றார். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை வருகின்றது ஹிஜ்ரத் செய்யும்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமாரோடும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல இருக்கின்றார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கைக்குழந்தையோடு வருகின்றார்கள். வந்து, தந்தையே நானும் உங்களோடு வருகின்றேன் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸைனபே உங்களுடைய கணவனோடு இருந்து கொள்ளுங்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையை பிரிகின்ற தருணம், தந்தை சொல்கின்றார்கள், மகளே கணவனோடு இருந்து கொள்ளுங்கள். அபுல் ஆஸ் சொல்கின்றார், ஸைனபே நீங்கள் விரும்பினால் உங்களுடைய தந்தையோடு செல்லலாம், ஆனால் என்னோடு இருந்தால் நீங்கள் என்னுடைய மனைவி, உங்களுக்கு உரிய அனைத்து உரிமைகளும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னால் தரப்படும் என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து விடுகின்றார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் தன்னுடைய கணவனோடு இருக்கின்றார்கள். பத்ர் யுத்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா குறைஷிகளோடு யுத்தம் செய்கின்றார்கள். யுத்தத்தில் அபுல் ஆஸ் கலந்து கொண்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மருமகன் கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சமூகத்துக்கு அவர் உண்மையாளராக இருக்கின்றார். யுத்தத்தில் கைது செய்யப்படுகின்றார். அபுல் ஆஸ் பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வந்து கைதிகளோடு கைதிகளாக கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார். மக்காவிலிருந்து செய்தி வருகின்றது, கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்ற கேள்வி வருகின்றது செய்தியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெண்ட பணம் தரப்படுமாக இருந்தால் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். யாருக்காவது எழுத்தறிவு இருக்குமாக இருந்தால் மதீனாவில் இருக்கின்ற சிறுவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டு
அதனை தண்டப்பணமாக செலுத்தி அவர்கள் மக்காவுக்கு விடுதலையாகி செல்லலாம். அப்படி என்கின்ற அறிவித்தல் மக்காவுக்கு போன போது மக்காவில் இருக்கின்ற உறவினர்கள் எல்லோரும் அவர்களுடைய உறவினர்களை, கைதிகளாக இருக்கின்ற உறவினர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி தண்டப்பணம் அனுப்புகின்றார்கள். அம்ர் இப்னு ரபி என்கின்ற அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகின்றார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையை புரிந்திருந்தார்கள். தந்தை நீதமானவர். தந்தையினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஒரு மாலையை கலட்டுகின்ற, அவர்களுடைய கழுத்தில் இருந்த மாலையை கலட்டி அம்ரிடம் கொடுத்து, இதனை தண்டப்பணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள், என்னுடைய கணவனை விடுதலை செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். விரும்பி இருந்தால் என்னுடைய தந்தையிடம் சொல்லுங்கள், ஸைனப் அவளுடைய கணவனை விடுதலை செய்ய சொல்கின்றாள் என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், தந்தையை புரிந்து கொண்ட அந்த மகள் சொல்லி அனுப்புகின்றார்கள், எப்படி இது தண்டப்பணம், இதனை கொடுத்து என்னுடைய கணவனை விடுதலை செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். அந்த மாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. அதனை கையில் எடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்த ஹதீஜா, ஹதீஜாவினுடைய மாலை என விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார்கள். மனைவியுடைய மாலை தண்டப்பணமாக அவர்களுடைய கையில் வந்து சேர்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று சஹாபாக்களிடம், என்னுடைய உறவுகளே, இந்த மாலை என்னுடைய மனைவிக்குரியது, தண்டப்பணமாக வந்திருக்கின்றது. இந்த மாலையையும் அபுல் ஆஸையும் நான் மக்காவுக்கு திருப்பி அனுப்பட்டுமா என்று கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் நான் திருப்பி அனுப்ப போகின்றேன் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இருவரையும் நான் அனுப்பட்டுமா, அபுல் ஆஸையும் இந்த இக்தையும் ஹதீஜாவினுடைய கதையும் நான் அனுப்பட்டுமா என கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் ஏகோபித்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்புங்கள் என்று சொல்கின்றார்கள். அபுல் ஆஸிடம் அந்த இக்தை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அபுல் ஆஸே, மக்காவுக்கு நீங்கள் சென்றதும் என்னுடைய மகள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்கின்றார்கள். இதற்கு பிறகு உங்களோடு என்னுடைய மகள் வாழ முடியாது. ஏனெனில் அப்பொழுதுதான் சட்டம் இறங்குகின்றது, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லையாக இருந்தால் அவர்கள் கணவன் மனைவியாக வாழ முடியாது என்கின்ற சட்டம் அப்பொழுது இறங்குகின்றது மதீனாவில். சுப்ஹானல்லாஹ். அபுல் ஆஸ் மக்காவுக்கு போகின்றார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கை குழந்தையோடு மதீனாவினுடைய எல்லைக்கு கொண்டு வந்து விடுகின்றார். அப்பொழுதும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், இஸ்லாத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன என கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். மதீனாவுக்கு வந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்கின்றார்கள், மகளே, உன்னை திருமணம் செய்வதற்கு திருமணம் பேசி வருகின்றார்கள், திருமணம் செய்கின்றீர்களா என கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், திருமணம் செய்வதற்கு சஹாபாக்கள் அவ்வளவு ஆவல்படுகின்றார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே,
நான் அபுல் ஆஸை நேசித்தவள். அபுல் ஆஸ் உயிரோடு இருக்கின்றார். அவர் உயிரோடு இருக்கின்ற காலப்பகுதியில் நான் இன்னொரு திருமணம் செய்ய மாட்டேன் என மறுத்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகள் மறுத்ததை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்கள். உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, கை குழந்தை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஒரு சிறுமியை தூக்கி வைத்துக் கொண்டு தொழுகை நடாத்தினார்கள் என்று நாங்கள் நிறைய படித்திருப்போம். அது உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தந்தை கிடையாது. தந்தையினுடைய இடத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூக்கி கொண்டு செல்வார்கள். எந்த அளவுக்கு? தொழுகைக்கு வந்தால் தொழுகையில் அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு தொழுகை நடாத்துவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த குழந்தைக்கு தந்தையினுடைய இடத்தை அடைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு குடும்பத்திற்குள் நடக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வுகள். அந்த புரிதல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புரிந்தார்கள். அதனால் அவர்களை வற்புறுத்தி இன்னொரு திருமணம் செய்யவில்லை, அவர்களை அப்படியே விட்டார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை ஒரு புரிதலின் அடிப்படையில் கட்டி அமைக்கப்பட்டது. அதே புரிதல் எங்களுடைய குடும்பத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகச்சிறந்த ஒரு குடும்பமாக எங்களுடைய குடும்பத்தை அமைப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். بسم الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய உறவுகளே, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவனை பிரிந்து மதீனாவில் வாழ்கின்றார்கள். ஒரு சமயம் சஹாபாக்கள் மதீனாவில் வைத்து சில வணிக கோத்திரத்தினர்களை கைது செய்கின்றார்கள். அவர்களுடைய பொருளாதாரம், சஹாபாக்களுடைய பொருளாதாரம் பறிக்கப்பட்டதன் காரணமாக அதற்கு ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வணிக குழுவினர்களை கைது செய்வார்கள். ஒரு நாள் ஒரு குழுவினரை கைது செய்கின்றார்கள். அந்த குழுவினரில் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 பேர் இருக்கின்றார்கள். கைது செய்யப்படுகின்ற பொழுது அபுல் ஆஸும் இருக்கின்றார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன். அவரும் அதில் கைது செய்யப்படுகின்ற பொழுது அங்கிருந்து அவர் தப்பி ஓடுகின்றார். ஓடியவர் மதீனாவுக்கு சரியாக நடுப்பகுதிக்கு ஓடி வருகின்றார். ஓடி வருகின்ற பொழுது அங்கு இருப்பவர்களிடம் ஸைனபுடைய வீடு எங்கே இருக்கின்றது என்று கேட்டுக்கொண்டே ஓடி வருகின்றார். அவருக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு காண்பிக்கப்படுகின்றது. வீட்டுக்குள் ஓடி போய் அப்படியே நுழைந்தவர், ஸைனபே, எனக்கு அடைக்கலம் தாருங்கள், என்னை கைது செய்ய வந்திருக்கின்றார்கள், என்னுடைய பொருட்களை எல்லாம் கைது செய்து விட்டார்கள், எனக்கு அடைக்கலம் தாருங்கள் என்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குள் நுழைந்து விடுகின்றார்கள். இரவு நேரம், ஃபஜ்ருடைய நேரம் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை நடாத்தி முடிக்கின்றார்கள். நடாத்தி முடித்ததும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பள்ளியினுடைய வாயிலில் நின்று பேசுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அபுல் ஆஸ், இன்னி அஜர்து அபுல் ஆஸ், நான் அபுல் ஆஸுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றேன். நான் அடைக்கலம் கொடுத்தவரை யாரும் என்னை தாண்டி கைது செய்ய முடியாது. அப்படி என்று
சத்தமிட்டு சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், சமிஅதும், செவிமடுத்தீர்களா என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஸைனபுடைய குரல் செவிமடுத்தோம் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய மகளோடு நான் இருக்கின்றேன் என்கின்றார்கள். என்னுடைய மகள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தாலோ அவருக்கு நானும் அடைக்கலம் கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கின்றார்கள், ஸைனபே, அவர் உங்களுடைய கணவனாக இருப்பதற்கு தகுதியற்றவர். ஏனெனில் நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றீர்கள், அவர் குஃபுரில் இருக்கின்றார். வெறுமினே அடைக்கலம் கொடுக்கலாம் ஒழிய அவரோடு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அப்படி என்ற போது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கையில் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு பேசுகின்றார்கள், தந்தையே, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரோடு குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்காக வேண்டி இந்த இடத்தில் நானும் இல்லை, அவரும் இல்லை. அவர் அடைக்கலம் தேடி வந்தார், அடைக்கலம் கொடுத்திருக்கின்றேன். தந்தையே, அவர் கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தும் அது அமானிதமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள். மக்காவில் இருந்து ஷாமுக்கு சென்று வியாபாரம் செய்து அதில் வருகின்ற வருமானத்தை மீண்டும் மக்காவுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று அமானிதமாக கொடுக்கப்பட்டது. அவருக்கு அதனை திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று மகள் தந்தையிடம் பேசுகின்ற பொழுது சஹாபாக்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அவருடைய பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவரையும் விடுதலை செய்ய முடியுமா என கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் ஏகோபித்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அனுப்பி விடுவோம் என்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஆஸிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை மிம்பரில் நின்று புகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மகளை நீங்கள் திருப்பி அனுப்பியதன் காரணமாக மிம்பரில் நின்று கொண்டு உங்களை புகழ்ந்திருக்கின்றார்கள். இஸ்லாத்துக்குள் நுழைவதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்கின்றது என கேட்கின்றார்கள். உமரே, நீங்கள் செல்லுங்கள் என்கின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களும் இஸ்லாத்தை சொல்கின்றார்கள், ஏற்க மறுக்கின்றார். அவர்களுக்கு தெரிந்த சில சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்தை சொல்கின்றார்கள். யார் சொல்வதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மீண்டும் மக்காவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், தந்தையே, என்னுடைய கணவன் இஸ்லாத்தில் நுழைவார். சுப்ஹானல்லாஹ். கணவனை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை சஹாபாக்கள் சொல்லியும் இஸ்லாத்துக்கு நுழையாதவர் எப்படி நுழைவார்? எப்படி மாற்றம் வரும்? மக்காவுக்கு வந்து சேர்ந்த அபுல் ஆஸ் அமானிதமாக கொடுக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் கொடுத்து விடுகின்றார். கேட்கின்றார், உங்களுக்கு ஏதாவது நான் தர இருக்கின்றதா என கேட்கின்றார். என்னுடைய சொத்தில் இருந்து ஏதாவது தர வேண்டுமா என கேட்கின்றார். அங்கு இருப்பவர்கள் சொல்கின்றார்கள், எல்லாம் எப்படி தரப்பட்டதோ அப்படியே ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னபோது அபுல் ஆஸ் பேசுகின்றார், குறைஷிகளே, நான் மதீனாவில் இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் நான் மதீனாவில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள், முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய மகளுக்காக வேண்டியும் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், அங்கு பொருளாதாரம் அவருக்கு வழங்கப்படும், அதற்காக வேண்டி இவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்பதற்காக வேண்டி அங்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்று மீண்டும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருக்கின்றார்கள். அபுல் ஆஸை கண்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கலங்கி விடுகின்றார்கள். வந்து அவர்களுடைய கையை பிடித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அஷ்ஹது அன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது
அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்கின்றேன், நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இஸ்லாத்துக்குள் நுழைகின்றார். அவர் இஸ்லாத்துக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடப்பதற்கு இடையில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், 7 வருடங்கள் 8 வருடங்கள் பிரிந்திருந்தவர்களுக்கு அந்த சேர்ந்து வாழ்வதற்குரிய காலப்பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கென்றே காத்து கொண்டிருந்தது போன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு பாடமாக மாற்றுகின்றான். அவர்கள் மரணித்து 3 மாதங்களுக்கிடையில் மீண்டும் அபுல் ஆஸ் மரணித்து விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னோடு அழைத்துக் கொள்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய உறவுகளே, இந்த கணவனும் மனைவியும் புரிந்துணர்வு இருக்கின்றது. இதே புரிந்துணர்வு தான் எங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில் இருக்க வேண்டும். கணவன் மனைவியை புரிந்து கொள்வாராக இருந்தால், என்னுடைய மனைவி இப்படித்தான் என்று புரிந்து கொள்வாராக இருந்தால், அவரோடு இருக்கின்ற பிள்ளைகள், அவரோடு இருக்கின்ற ஏனைய உறவுகள் உண்மையிலேயே அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கின்றானோ அந்த எதிர்பார்ப்போடு வாழுவார்கள். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுகுலுல் ஜன்னah அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன் என்கின்ற வார்த்தையை இந்த குடும்பத்தை பார்த்து சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.